பிராண்டி செய்திகள். குஜராத்தை முந்தியது தமிழ்நாடு. கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவுக்கே நாங்க தான் ராஜா. 6.85 லட்சம் டன் மீன் பிடித்து மெகா சாதனை. இது நம்ம மீனவர்களின் வேற லெவல் சம்பவம் பாஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி செய்தி வந்திருக்கு பாஸ். இதுவரைக்கும் கடல் மீன் உற்பத்தியில குஜராத் தான் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த சாதனைய தகர்த்துட்டு தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சு கெத்து காட்டியிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி மீன்வள அப்டேட்கள். தமிழ்நாட்டின் மீன்வள சாதனை. 7 முக்கிய தகவல்கள். குஜராத்தை வீழ்த்திய தமிழ்நாடு. 1600 கிலோமீட்டர் கடற்கரை கொண்ட குஜராத்தை வெறும் 1076 கிலோமீட்டர் கடற்கரை வச்சிருக்கிற நம்ம தமிழ்நாடு முந்திருக்கு பாஸ். 2025ஆம் ஆண்டு கணக்குப்படி 6.85 லட்சம் டன் மீன் பிடிச்சு நாம தான் இப்போ இந்தியாவிலேயே முதலிடம். அந்நிய செலாவணி ஜாக்பாட். இது சும்மா மீன் பிடிக்கிற மேட்டர் இல்ல பாஸ். இதனால நாட்டுக்கு வர அந்நிய செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எகிர போகுது. ஜிடிபியிலும் மீன்வளத்துறை பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கு. அரசு கொடுத்த ஊக்கம். தமிழக அரசு மீனவர்களுக்கு வழங்கிய நவீன விசைப்படகுகள் மற்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான மானியங்கள் தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். சூழலியல் பொறுப்புணர்வு. மீன்களோட இனப்பெருக்க காலத்துல மீன்பிடி தடைய நம்ம மீனவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் மீன்வளம் கணிசமா உயர்ந்திருக்கு பாஸ். நவீன துறைமுகங்கள். சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி துறைமுகங்கள் நவீனமயமாக்கப்பட்டதால ஆயிரக்கணக்கான படகுகளை ஒரே நேரத்துல கையாள முடியுது. பிடிச்ச மீன்களை உடனுடனே பதப்படுத்த குளிரூட்டும் நிலையங்களும் இந்த அதிகமா இருக்கு. ஏற்றுமதியில் டாப். நம்ம ஊர்ல பிடிக்கப்படுற உயர் ரக மீன்களுக்கு ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகள்ல செம்ம டிமாண்ட். ஏற்றுமதிக்கான கட்டமைப்பு தமிழ்நாட்டுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தேசிய அளவில் தாக்கம். தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியால இந்தியாவோட ஒட்டுமொத்த கடல் மீன் உற்பத்தி 3% அதிகரிச்சிருக்கு. இத பார்த்து இப்போ மொத்த தேசமே தமிழ்நாட்டை திரும்பி பாக்குது பாஸ். தமிழ்நாட்டோட இந்த விஸ்வரூப சாதனைய பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம எல்லைக்குள்ள வந்து நம்மளையே ஜெயிக்கணும்னு நினைச்சா எப்படி? இது நம்ம ஏரியா, இங்க நாங்க தான் ராஜா. இப்போ கடல் மீன் உற்பத்தியிலையும் அதையே தான் தமிழ்நாடு நிரூபிச்சிருக்கு பாஸ். தமிழ்நாட்டோட இந்த சாதனை அடுத்தடுத்த வருஷங்கள்லயும் நீடிக்குமா? மீனவர்களின் வாழ்க்கை தரம் இதனால் உயருமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.